தூங்கையில் நம்ம எழுப்புவோம் பாருங்கள், அப்போ பிள்ளைங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாசல் தெளிக்க போகலான்னு சொல்லி கோலம் போடுறதுக்கு போயிருந்தேன். ஒரு வாசலில் தான் கோலம் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்தாச்சு. எந்திரிச்சவங்கையில் என்னை விட்டுட்டு இங்கே வந்து வாசல் தெளிக்க வந்தீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாச்சு. அவளையும் கேள்விக்கு பதிலையும் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவள் கூட நின்றுட்டு இன்னொரு வாசலில் கோலம் போடுறதுக்குள்ளேயும் அண்ணனும் தங்கச்சியும் இந்த செடியில் இருக்க வெடியை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் பறிச்சுக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு நானும் கோலத்தை போட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்தவுடனே அவள் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. தண்ணிக்குள்ளே போட்டு யார் வெடிக்கி யாருக்குள்ளது வெடிக்கலைன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கமே பாப்பா போட்டது வெடிச்சிட்டு பயந்தே போயிட்டா. சரின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் வெடிச்சிக்கிட்டு இருங்க, அதுக்கப்புறம் சாப்பாடு பண்ணலான்னு சொல்லி இடியப்பத்துக்கு மாவு தான் புழிஞ்சிருந்தேன். ஒரு ஆள் செஞ்சாலே இடியப்பம் மாதிரி வராது. நாங்கள் 3 பேர் செஞ்சு எப்படி வருதோன்னு நினச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு மாற்றி அவா பாப்பா தம்பி 3 பேரும் மாற்றி செஞ்சோம். ஓரளவு இடியப்பம் மாதிரி வந்துச்சு. இடியப்பம் வச்சு தேங்காய் பால் சாப்பிட்டாச்சு. தம்பியும் நல்லா இருக்குன்னு சொன்னால் சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.